மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் கூறியதைப் போல் அதற்கான இடத்தை ஆய்வு செய்து கண்டிப்பாக அமைச்சரிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வங்கி வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள். அதேபோல் மாணவர்களுக்கு தேசிய வங்கிகளில் கல்வி கடன் தருகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கல்வி கடனோ தருவதே கிடையாது. மிகவும் அலக்கடிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள். மாறாக கல்வி கடன் வாங்கிய பிறகு அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போனதால் அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். சில பிரைவேட் ஏஜென்சிஸை வைத்து அவர்களை மிகவும் நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அதற்கு ஜாமீன் கையெழுத்திட்டவர்கள் பொதுத்துறை வங்கியா கூட்டுறவு வங்கியா? நேஷனலைஸ் வங்கி. அதுதான் அது விஷயத்துக்கு வரேன். அது விஷயத்துக்கு வரேன். இல்ல அது தெரியும், விஷயத்துக்கு வரேன். ஆகையினால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு பரிவர்த்தனை செய்வதற்கோ இல்ல ஒரு கடன் வாங்குவதற்கோ மாணவர்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறார்கள். ஆகையால் கூட்டுறவு வங்கி மூலமாக நம் தமிழக மாணவர்களுக்கு வங்கி கடன் வழங்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கல்வி கடன் வழங்குவது பற்றியும் அது தேசியமயமாட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் ஏற்படுகின்ற நெருக்கடிகளை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். கல்வி கடன் வழங்குகிற அந்த திட்டம் கூட்டுறவு வங்கிகளிலும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு அளவுதான் கூட்டுறவு வங்கிகள் அது போன்ற கடன்களை வழங்க முடிகிறது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் என்பது ஏதோ கடன் பெறுவதற்கான ஒரு மையம் என்ற எண்ணம் மக்களிடத்திலே வந்திருக்கிறது. அது நம்முடைய சேமிப்பையும் அங்கே செலுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தால் வங்கிகளில் பொதுமக்கள் வைக்கின்ற உறுப்பினர்கள் வைக்கின்ற அந்த தொகைகளை வைத்துதான் மற்றவர்களுக்கு கடன்களை கேட்பவர்களுக்கு அது கல்வி கடனாக இருந்தாலும் சிறு தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் மகளிர் சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் செய்ய முடியும். ஆகவே வங்கிகள் அந்த கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரையில் வைப்புகளை வைப்பதை நாம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு வங்கிக்கு வைப்புகள் வருகிறதோ அந்த அளவிற்கு அதை எதிர்காலத்தில் பரிசீலித்து செய்வோம். புதிய கிளைகள் திறப்பது என்பதும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகும் ஏராளமாக செய்திருக்கிறோம். சென்னையிலே கூட 5 கிளைகள் தமிழ்நாடு மாநில மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளையும் அதே போல சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளை ஒன்றெல்லாம் திறந்திருக்கிறோம். ஆகவே வாய்ப்பு இருக்கிற இப்போ அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வங்கிகளும் ஓரளவு வர்த்தக நிலையிலையும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கிறது. மேலும் ஒரு வங்கி கிளை திறப்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தில்லை. அந்த முயற்சியில் உறுப்பினர் அவர்களும் துறையும் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.